சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ்ல பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின் இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு. ஸோ இந்த கொஸ்டினை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்னு நினைக்கிறேன். எப்படி எழுதணும், எந்த மாதிரியான வடிவமைப்பில் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை எழுதணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் இதற்கு முன்னாடி இருக்கிற 60 வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்திருந்தால் மட்டும்தான் மிக அற்புதமாக உங்களால் இதை எழுத முடியும். அது மட்டும் இல்லாமல் மிக 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 எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட. பார்ட் சி உங்களால் எழுத முடியுதுன்னா பார்ட் ஏவும் பார்ட் பியும் உங்களால் மிக எளிமையாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒன்றோடு ஒன்று பைண்டாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை அப்படியே நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பியில் உபயோகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய ட்ரிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மிக எளிமையாக 3 மணி நேரத்தை கடக்க முடியும். இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எந்த இடத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. மிக அற்புதமாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நிரப்பிடுவீங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ் உடைய கலர் ஒர்க் புக் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எதற்காக இது உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 வீடியோ 70 வீடியோவும் உங்களால் நீங்கள் கையிலேயே எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் அதை எடுத்து படித்தா மட்டும் போதும். மறுபடியும் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்றதுக்காக தான் இந்த ஐடியா. பார்க்கலாம் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். நான் கொஸ்டின் கிட்ட போயிடுறேன். ஏ இஸ் கன்விக்டட் ஃபார் மர்டர் பை த செஷன்ஸ் கோர்ட். செஷன் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏவை வந்து கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா கன்விக்டட் பண்ணிடுறாங்க, குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுறாங்க. பிஎன்எஸ்எஸ் பிரிவு 101 கீழ் ஏ கொலை குற்றவாளி என அமர்வு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு மற்றொரு நபருடன், இந்த இடத்துல பாருங்களேன், மற்றொரு நபருடன் சேர்த்து மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இன்னொருத்தரோடு சேர்த்து இவருக்கு மரண தண்டனை விதிச்சுடுறாங்க. ஏ வழக்கில் வாதிடப்படவில்லை. ஏ உடைய கான்செப்ட், ஏ வாஸ் நாட் டிஃபெண்டட் அட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வாதிடப்படவில்லைன்னா இவருக்கு எப்படி மரண தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்குள்ளே எழும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு தான் இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மேலும் மரண தண்டனையின் கேள்விகள் குறித்து, அதாவது கொஸ்டினிங் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் இவர்கிட்ட எந்தவித கொஸ்டினும் கேட்கப்படவில்லை, ஏவிற்கு ஆலோசனை வழங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல சென்டென்ஸை எழுதணும், மர்டரை எழுதணும், 101 எழுதணும், நிறைய வேலை இருக்குது. அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வந்துடும். அருமையான கொஸ்டின்ஸுங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி எழுதுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றது உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து தான் நம்ம இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். பாருங்கள், வெதர் இன் திஸ் கேஸ் 2 அக்யூஸ்ட் இஸ் கரெக்ட் லைக் A1 A2 அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஏ மட்டும்தான் இருக்கார். பியை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அலாங் வித் அனதர் பர்சன் சொல்லிட்டாங்க. ஸோ அவரை A2வாக நான் வச்சுக்கிறேன் நான். அப்படின்னா 2 அக்யூஸ்ட் இதில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எஸ் இருக்கிறாங்க, பார்த்தாச்சு, இல்லுஸ்ட்ரேஷனில் தெளிவாக இருக்குது, ஆனால் மறைமுகமாக இருக்குது. வெதர் போத் அக்யூஸ்ட் கெட் ஆன் டெத் சென்டென்ஸ் இஸ் வேலிடான்னு கேட்குறாங்க. நான் இந்த இடத்துல நோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட கொஸ்டினிங் அவர்ஸில் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கல, அவரை பற்றி அவருடைய வழக்கை பார்த்தீங்கன்னா சரியாக வாதிடப்படலை, அவருடைய அட்வொகேட் பார்த்தீங்கன்னா சரியாக வழக்கை எடுத்து செல்லலை. இவ்வளோ குற்றங்கள் இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்குது. வெதர் ஏஸ் அட்வொகேட் வாஸ் நாட் டிஃபெண்டட் அட் ட்ரையல் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாட் டிஃபெண்டட், வாதிடப்படவில்லை. வாதிடப்படவில்லைன்னா தப்பு தானே அது. ஸோ நோ தான் அதுக்கு. வெதர் கோர்ட் வாஸ் நாட் ஹியர்டு கொஸ்டின் ஆஃப் த சென்டென்ஸ். சென்டென்ஸை பற்றி கோர்ட் பார்த்தீங்கன்னா எந்த வித கொஸ்டினும் கேட்கலையே, அது வேலிடா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். நோ. அதாவது கோர்ட்டு வந்து கொஸ்டினிங் அவரில் சென்டென்ஸை கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறோம். கொஸ்டின் கேட்கலன்றதுக்காக தான் இந்த இடத்துல நோ போட்டு வச்சுருக்கிறது. சரிங்களா? இதையே நீங்கள் மாற்றி எஸ்ன்னு வர வைக்கிற மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
உங்களுடைய நாலேஜ்லேருந்து வரக்கூடிய கான்செப்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போடலாம், 3 போடலாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் மாறலாம். ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல இன்வால்வ்டு செக்ஷன் போட்டாச்சு. என்னென்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 100, 101 ஆஃப் பிஎன்எஸ். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3 சப் கிளாஸ் 5, 401 சப் கிளாஸ் 2 அண்ட் 103 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஸோ இத்தனை கேஸ் நம்ம இத்தனை செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அற்புதமாக எழுதலாம். செக்ஷன் 100 பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடை பற்றி பேசுது, கொலை குற்றத்தை பற்றி பேசுது. செக்ஷன் 1 அதாவது கொலை குற்றத்தை பற்றி பேசுது, அது காசிங் ஆஃப் நெக்லிஜென்ஸை பற்றி கூட பேசும். அது கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் உள்ளே படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம பிஎன்எஸ்எஸில் இதை மிக அற்புதமாக கவர் பண்ணிடலாம். செக்ஷன் 101 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் கொலையை பற்றி பேசுது. கொலைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, அது யாரால் ஏற்படுத்தப்படுது, யார் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களை பற்றி பேசுகிறது தான். நான் பிஎன்எஸ்எஸ் கிட்ட வந்துடுறேன். நான் செக்ஷன் 401 ஆஃப் சப் கிளாஸ் 2 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். தண்டனை வழங்கப்பட்ட பின் குற்றவாளியின் கருத்தை கேட்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட இது. தண்டனை கொடுக்கும்போது கண்டிப்பாக குற்றவாளி எதிர்க்க நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டனையை நான் கொடுக்க போகிறேன், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும். லேட்டஸ்ட்டாக நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை எனில் அது சட்டவிரோதம், அந்த மாதிரி கேட்கலன்னா அது சட்டவிரோதமாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த செக்ஷனில். செக்ஷன் 3 சப் கிளாஸ் 5 பிரகாரம் குற்றத்தின் பொது விளக்கங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கான்செப்டையும் இதில் எழுத நம்ம கடமைப்பட்டிருக்கோம். செக்ஷன் 103 கொலை குற்றத்திற்கான தண்டனையை விவரிக்கிறது. இந்தந்த தண்டனைலாம் கொடுக்கலாம். லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுக்கலாம், லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் இன் நேச்சுரல் டெத் வரைக்கும் கொடுக்கலாம், இல்லைன்னா டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இவ்வளோத்தையும் கொடுக்கலான்றது தான் சொல்கிறது தான் இந்த 103. ஸோ இவ்வளோத்தையும் எழுதிட்டதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷனையும் ப்ரீஃபாக எழுதுறீங்க கேஸ் ஸ்டடியோட. கேஸ் ஸ்டடி இந்த இடத்துல 2 கேஸ் ஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கு. பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், முனியப்பன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. முதல்ல பச்சன் சிங்கை பற்றி பார்த்துடலாம். பச்சன் சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபில் மரண தண்டனை விதிக்கும் போது மிகவும் கவனமாக நீதிமன்றங்கள் கையாளப்பட வேண்டும். ஸ்பெஷல் ரீசன் எதனா இருந்துச்சுன்னா, மரண தண்டனை விதிப்பதற்கு எதனா ரீசன் எதனா இருந்துச்சுன்னா அதை கவனமாக குறிப்பிட வேண்டும் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டில். அது மட்டும் அல்லாது எதிரி அதாவது குற்றவாளியிடம் அதை டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை வருதுன்ற மாதிரி அவங்கக்கிட்ட பேசிட்டதுக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே நேரத்தில் குற்றவாளியை தண்டனை குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பச்சன் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க. முனியப்பன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் லாயர் இல்லாமல் விசாரணை நடந்தால், இந்த கேஸில் டிஃபென்ஸ் லாயர் கிடையாது, வாஸ் நாட் டிஃபெண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஃபென்ஸ் லாயர் இல்லாமல் விசாரணை நடத்தப்பட்டால் அது ஃபேர் ட்ரையல் ஆகாது. அதனால் அந்த வழக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி முனியப்பன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் எழுதிட்டதுக்கப்புறமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் எழுதலாம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் அப்படியே நீங்கள் வேறு வடிவில் எழுதிட்டு ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்கலாம். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை மீறி வேறு எதுவும் பெருசாக யோசிக்காதீங்க. இல்லுஸ்ட்ரேஷனுக்குள்ளவே யோசிச்சிங்கன்னா மட்டுமே போதும். எல்லா விடையும் உங்களுக்கு மிக கவனமாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.